ஹைஸ் நான் ஜெசோனா. விஜய் நான் நடிச்சிட்டு இருக்கிற தளபதி 69 படத்தோட அப்டேட் எப்போ வரும் எப்போ வரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற நிலையில இன்னைக்கு ஃபர்ஸ்ட் லுக் போட்டோ வெளியிட்டிருக்கிறாங்க. முழுக்க முழுக்க இந்த படம் அரசியல் சார்ந்து இருக்கிறது மாதிரியே இந்த போட்டோவும் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட டைட்டில பார்க்கும்போதே நீங்களே சொல்லிருவீங்க இது ஒரு அரசியல் சார்ந்த படம் தானே. அதுக்கேத்த மாதிரியே ஜனநாயகன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பெயர் வச்சிருக்கிறாங்க. இதுல ஹைலைட் ஆன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ரிலீஸ் டேட் தான். இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டு அதுவும் எலெக்ஷன் ஒட்டி தான் வருதுன்னு பாருங்களேன். அது என்ன ரிலீஸ் டேட்டு, இந்த படத்தோட கதை என்ன, இத பத்தி தான் முழுக்க முழுக்க இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட தெரிவிங்க. ஏன்னா நெக்ஸ்ட் வீடியோ பெஸ்டா பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நம்ம தளபதி விஜய் அண்ணாவோட கடைசி படம் தளபதி 69. இந்த படம் அதாவது இதனுடைய அப்டேட் வந்து எப்போ வரும் எப்போ வரும்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு தான் இருந்தாங்க. அது படத்தோட டைட்டில் என்னவா இருக்கும், எப்படி இருக்கும் படம், கதை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஆர்வத்துல இருந்தாங்க. அப்படி இருக்க பட்சத்துல இன்னைக்கு குடியரசு தினத்தை முன்னிட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போட்டோவை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் லுக் போட்டோல நம்ம தளபதி விஜய் அண்ணா வந்து அந்த போட்டோவை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஒரு வேன் மேல ஏறி நின்று போட்டோ செல்ஃபி எடுக்கிறாங்க. பின்னாடி எல்லாருமே ஒயிட் ஷர்ட் போட்டுக்கிட்டு நிறைய மக்கள் இருக்கிறாங்க. அதாவது கையை தூக்கிக்கிட்டு ஜெயிக்கிறது மாதிரி அந்த மாதிரி அமைஞ்சிருக்குது. அதுலயும் டைட்டில பார்க்கும்போது ஜனநாயகன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு டைட்டிலும் இருக்குது. இது பார்த்தாலே தெரியுது இது வந்து முழுக்க முழுக்க அரசியல் சார்ந்த படம் தான் அப்படின்ட்டு. அதுக்கேத்த மாதிரியே குடியரசு தினத்து அன்னைக்கு வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. சரி, ஓகே. இந்த படம் வந்து யார் இயக்கியிருக்காங்க, இந்த படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க தளபதி விஜய் அண்ணா கூட, இந்த படம் எப்ப ரிலீஸ் ஆகுது அப்படி நம்ம பார்ப்போம். முதல்ல இந்த படத்தை வந்து வினோத் அவங்க தான் எடுக்கிறாங்க. இந்த படத்துல விஜய் தான் நடிகர், நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இதுல நடிகை, அப்புறம் வில்லன் கேரக்டரா யார் வராங்க, சப்போர்ட் கேரக்டரா யார் வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நடிகையா யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பூஜா ஹெக்டோ அவங்க தான் நடிகையா நடிக்கிறாங்க, ஜோடி அவங்க கூட. வில்லனாக நடிக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாபி தியோல். அப்புறம் வந்து மேலும் மபிதா பைஜி, இவங்க வந்து முக்கிய ரோல்ல நடிக்கிறாங்க அப்படின்னு வந்து அதனுடைய அப்டேட் வந்து ஏற்கனவே தெரிவிச்சிருந்தாங்க. இப்ப கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதாவது இதுல முக்கியமா இசைன்னு சொல்லும் போது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடைசி படம்னால பெஸ்டா கொடுக்கணுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா அனிருத்த வந்து இதுல வந்து இசையா வைக்கிறாங்க. அடுத்தது வந்து இது தயாரிக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா KVL நிறுவனம் தான் இந்த படத்தை வந்து தயாரிக்கிறாங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் கிட்டத்தட்ட எவ்வளவு முடிஞ்சிருக்கும்னு நினைச்சு பாருங்களேன். இந்த படத்தோட ஷூட்டிங் கிட்டத்தட்ட 100% இருக்குதுன்னா 170% ஷூட்டிங் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இந்த படம் வந்து இந்த 2025 வந்து ரிலீஸ் பண்றதாட்டு முன்னாடியே சொல்லிட்டாங்க. அதாவது எப்பவுமே சொல்லிட்டாங்கன்னா இந்த படத்தோட இந்த படம் நடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா பூஜை பண்ணிட்டு இருந்த நிலையில அப்பமே சொல்லிட்டாங்க 2025 ரிலீஸ் பண்ணுவோம், இது என்னுடைய கடைசி படம் எல்லாமே சொல்லிட்டாங்க. அப்போ எல்லாருமே எதிர்பார்க்கப்பட்டுட்டு இருக்க விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஃபேன்ஸ் மத்தி எல்லாருமே என்ன நினைச்சாங்கன்னா இந்த படம் வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க, 2025 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு வந்து எல்லாருமே ஒரு கால்குலேஷன் வச்சிருந்தாங்க. பட் என்ன இப்ப வந்து அதை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை வந்து எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா 2026 தான் ரிலீஸ் பண்ண போறாங்களாம். அதுவும் எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா பொங்கல் அன்னைக்கு தான் வெளியிட போறாங்களாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை பத்தி கேட்கும்போது சொல்றாங்க, அதாவது திரைத்துறையில இருந்து பதில் சொல்றாங்க. அதாவது இன்னும் கதைகள் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண வேண்டி இருக்குது, அதுக்கேற்ற டைம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா எனக்கு அதனால தான் டிலே ஆகுது, அதனால 2026 பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்போ என்னுடைய கருத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா 2026 ஓகே,
2026 தான் நம்ம தளபதி விஜய் அண்ணா வந்து என்ன பண்றாங்க? எலக்ஷன்ல நிக்கிறாங்க. அப்போ 2026ல பொங்கல் அன்னைக்கு வெளியிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா விஜய் ஃபேன்ஸும், அஜித் ஃபேன்ஸும், அப்புறம் வந்து சூர்யா ஃபேன்ஸும், நெறைய நடிகர் இருக்காங்கல்ல. அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாருமே தளபதி விஜய் அண்ணாவோட கடைசி படம். இந்த படத்துல என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்ப்பாங்க. ஏன்னா, கடைசி படம்னால இந்த படத்துல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பா பார்ப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுலருந்து கிட்டத்தட்ட பொங்கல் அ ஜனவரி ஃபுல்லா ஓடிரும். பிப்ரவரி ஃபுல்லா ஓடிரும். அடுத்தது வந்து மார்ச் மாசம் ஓடிடில ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுலயும் ஃபுல்லா போயிரும். மார்ச், ஏப்ரல், மே அவங்களுக்குள்ள எலக்ஷன் அப்படி வந்துரும். அப்போ இந்த படத்துல வந்து முழுக்க முழுக்க அரசியல் சார்ந்த படம். இதுல வந்து கண்டிப்பா அரசியல் முழுக்க இருக்கும். இதுல ஒரு சில கருத்துக்களும் இருக்கும். மக்களுக்கு என்னலாம் பண்ணணும், பண்ணக்கூடாது, என்னலாம் எல்லாமே இந்த படத்துல இருக்கும். டீட்டெயில்ஸ் எல்லாமே கொண்டு வந்துருவாங்க. அப்போ முழுக்க முழுக்க இது வந்து கிட்டத்தட்ட ஏப்ரல் மாசம் வரைக்கும் இந்த படம் ஓடிரும். அதுக்கப்புறம் இத வச்சே பெஸ்ட்டா தளபதி விஜய் அண்ணாவோட அரசியலும் பண்ணிரலாம். அதுக்கேத்த மாதிரி தான் இந்த படமும் ரிலீஸ் டேட்ட 2025 இல்லாம 26 சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு தோணுது. இப்போ ஏற்கனவே நம்ம ஆ வெங்கட் பிரபு இயக்கத்துல வந்து கோட் படம் வந்து தளபதி விஜய் அண்ணா நடிச்சிருந்தாங்க. அந்த படத்துல வந்து செம ஹிட் குடுக்கலாம் அப்படின்னு வந்து எல்லாமே எதிர்பார்க்கப்பட்டிருந்து. பட் என்ன அது வந்து நல்ல ஹிட் குடுக்கல. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒர்த்தா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமஸும் ஆகல. அப்பவுமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வினோத் அவங்க வந்து அக்ரீமெண்ட் வாங்கிட்டாங்க. அதாவது எனக்கு அடுத்த படம் நான் உங்கள வச்சு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அக்ரீமெண்ட் வாங்கிட்டாங்க. இந்த படம் நடிச்சு முடிச்சு இது கடைசி படமா இருக்கும். 2026ல அரசியல் பணிய தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருந்தாங்க. அடுத்து முழுக்க முழுக்க அரசியலுக்கு வராங்க. இப்ப மக்கள் மத்தியில, அவங்க ஃபேன்ஸ் மத்தியில எல்லாருமே எதிர்பார்க்கப்படுற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் சூப்பரா இருக்கும். மாஸா இருக்கும். வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு வந்து நெனைக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அண்ணாவோட கடைசி படம். முதல்ல வந்து இந்த படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படின்னு வந்து டேட் கூட மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அக்டோபர் 17ஆம் தேதி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த சேஞ்சஸே வச்சிருந்தாங்க 2026. அங்க என்ன டிஸ்கஸிங் நடந்துச்சுன்னு தெரியல. ஆனா வந்து 2026 அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்போ இந்த படம் வந்து ஹிட் கொடுக்கும். ஏன்னா கடைசி படம்னால இந்த படம் வந்து ஹிட் அடிக்கும் அப்படின்னு வந்து எல்லார் மத்தியில வந்து எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ஃபோட்டோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுல ஜனநாயகன் அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த டைட்டில பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல தெரிவிங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோல சந்திக்கிறேன். பாய்.